நம்ம தமிழ்நாட்டுல நடந்த மறக்க முடியாத மிகப்பெரிய சம்பவங்கள் என்னன்னு தெரியுமா? அவங்க நீட் எக்ஸாம்னால உயிரிழந்த அனிதால இருந்து ஜெகதீசன் வரைக்கும் 19 பேர் உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த 56 பேர். இது வரைக்கும் ஜெயராஜ் பென்னிக்ஸ்ல இருந்து இப்ப அஜித் குமார் வரைக்கும் 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, வேங்கை வயல் சம்பவம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை சம்பவத்துல உயிரிழந்த 13 பேர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வன்கொடுமை, 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம், கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி உயிரிழப்பு, பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிரான போராட்டம், 2016 அரியலூர்ல நடந்த கர்ப்பிணியான 17 வயது சிறுமிக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை, 2013 மரக்காணம் வன்முறை. தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் தலித் மக்களுக்கு எதிராக 500 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. சென்னை பள்ளிக்கரணை சாதி படுகொலை, திருப்பூர்ல வரதட்சணை கொடுமைனால ஒரு பெண் தற்கொலை செஞ்சிருக்காங்க. இப்ப திருப்புவனம்ல நடந்த அஜித்குமார் லாக்அப் மரணம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு சென்னையில நடந்த சப் இன்ஸ்பெக்டர்னால ஒரு 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் ஜஸ்டிஸ் ஃபார் அனிதா, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இப்படியே போயிட்டு இருக்கிறது? ஆனா இதெல்லாம் ஒரு பணக்கார பசங்களுக்கு எல்லாம் நடக்குதான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். இந்த அவல நிலையில மாறணும்னா சட்டங்கள் கடுமையாகணும். உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எதுக்கு அடி வாங்கணும்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் அடி மேல அடி விழுந்து நம்ம சாவ போறோமே தவிர இது அரசியலுக்கு பயப்பட போறதும் கிடையாது. அவங்க பயப்படுறது ஒரே விஷயம், அவங்க பதவி. ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போட சொல்லியா? ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டா எதிர்க்கட்சி ஜெயிச்சிட்டு போறான், அவன் ஆளுங்கட்சி ஆயிட்டு போறான். அதுக்கப்புறம் அவன் நம்ம கோரிக்கை கேட்க போறான்.